வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ 10th 11th 12th பிரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் தனித்தேர்வுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ எல்லாருக்கும் எக்ஸாம்க்கு எப்போ அப்ளை பண்ணணும், எக்ஸாம் என்னைக்கு நடக்கும் அண்ட் ரிசல்ட் எப்போ வரும், எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா அதை எங்கே அப்ளை பண்ணி வாங்கணும், அண்ட் முக்கியமாக எக்ஸாமில் நம்ம எப்படி படித்தா பாஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் பிரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் தனித்தேர்வுகளுக்கு இருக்குது. இது எல்லா டவுட்ஸுக்கும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவுசெய்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் இந்த டிசம்பர்லேருந்து ஜனவரி அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் பண்ணாங்க, அதுவே நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் மறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த வருஷத்துக்கு கடைசி ஆப்ஷன், வருஷத்துக்கு 2 எக்ஸாம் நடக்கும், மார்ச் ஏப்ரல் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு கடைசி வாய்ப்பு தான் இருக்குது இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அந்த அப்ளிகேஷன் ஜூன் மந்த் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் டேட் நம்மளுக்கு மே மந்த்து தான் தெரியும், அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்றது. அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவேன். நீங்கள் எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்கன்றது தெளிவாக கொடுத்துருவோம், யாரும் மறக்க மாட்டீங்க. அப்படி அந்த வாட்ஸ்அப் குரூப் உங்களால் பார்க்க முடியலனா கூட உங்கள் நம்பர் எங்ககிட்ட வந்துடும், நாங்கள் கால் பண்ணியே இந்த வாட்டி எல்லார்கிட்டையும் சொல்லலாம்னு இருக்கும். அதனால் மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். அண்ட் கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்போ நடக்கும்ன்றது கேட்குறாங்க நிறைய பேர். ஜூலை 15க்கு மேலே சான்சஸ் இருக்குது. ஜூலை ஆகஸ்ட்டில் எக்ஸாம்ஸ் நடக்கும். அண்ட் ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் எண்ட் அக்டோபர் ஸ்டார்டிங்குள்ளே ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா இந்த வருஷத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் எக்ஸாம் எழுதணும். 8 மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ யாரெல்லாம் அப்ளை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண மறந்துட்டீங்க, இப்போ இல்லை புதுசாக நீங்கள் 11th ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டாக அப்ளை பண்ண போகிறீங்க, நீங்களும் அப்ளை பண்ணலாம். இப்போ மார்ச் ஏப்ரல் நடக்கக்கூடிய எக்ஸாமில் எக்ஸாமுக்கே போகலை, ஆப்சண்ட் ஆகிட்டீங்க, அண்ட் இல்லை எக்ஸாம் எழுதி ரிசல்ட் ஃபெயிலுன்னு வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லாருமே இந்த ஜூன் மந்த் அப்ளிகேஷனில் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அண்ட் இப்போ 10th ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறீங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கணும், ஸ்கூலில் கண்டிப்பாக பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. 9th டிஸ்கண்டினியூனா டிசி, ஸ்கூலில் டிஸ்கண்டினியூ பண்ண டிசி இருக்கணும். நீங்கள் அப்படி இருந்துச்சுன்னா 10th ஈஸியாக எழுதலாம். உங்களுக்கு ஏஜ் 14 and above 14 வயசை தாண்டி இருந்தீங்கன்னா நீங்கள் 10th எழுதலாம். அதுக்கப்புறம் 11th 12th உங்ககிட்ட 10th மார்க் ஷீட் இருந்தால் 11th எழுதலாம். நீங்கள் 12th பார்த்தீங்கன்னா நீங்கள் 11th அட்டென்ட் பண்ணாலே போதும், 11th 12th ரெண்டுமே சேர்த்தே எழுதிக்கலாம். நீங்கள் எல்லாமே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கான்டாக்ட் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, எல்லா டவுட்டும் சொல்கிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நிறைய பேர் இந்த டுட்டோரியல்ஸில் வெளியே போய் ஜாயின் பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கே போய் இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு இது எல்லாத்துக்கும் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் போடுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லைனா எங்கே அப்ளை பண்ணணும், அப்புறம் நீங்கள் மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணுறது, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பண்ணித்தரோம். ஆனால் எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது, அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், காசே வாங்காமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கணும், உங்களுக்கு கிளாஸ் தேவை, ஆன்லைன் கிளாஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே படிச்சுக்கலாம். நீங்கள் எங்கேயும் கிளம்பி வரணும், சென்டருக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இருந்தாலே போதும், ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தாலே போதும், நீங்கள் வீட்டில் இருந்தே படிச்சுக்கலாம். அதுக்கு மட்டும்தான் நம்ம ஃபீஸ் வாங்கணும், அதுவும் ரொம்ப லோ ஆஃப் காஸ்ட். ஆல்ரெடி நம்ம 3 years ஆல்ரெடி நம்மக்கிட்ட 800+ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட படிச்சிருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாமே நான் டீட்டெயில் தான் உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், அதுக்கு கால் பண்ணிங்கன்னா டீட்டெயில் தான் சொல்கிறேன். நீங்கள் வேறு கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னாலும் நம்மக்கிட்ட நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி 2 ஸ்டூடெண்ட்ஸ் வேறு கண்ட்ரிலேருந்து படிச்சுட்டும் இருக்காங்க, இப்போ எக்ஸாம்ஸ் இங்கே எழுதுறதுக்காக. அதனால் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இப்போ எக்ஸாம்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுற டேட் சொல்லலை, அப்ளை பண்ணுற மந்த்து தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டேட் இன்னும் வரலை. அண்ட் ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டேன். நிறைய பேர் அப்ளை பண்ண மறந்துடுறாங்க, ஒரு அவேர்னஸே இல்லை. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் நிறைய பேருக்கு ஆயிருக்கு, அவங்களுக்கு எல்லாருக்குமே படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்க ஒரு வேளை ப்ரொமோஷனுக்கு படிக்கிறாங்களோ, இல்லை பேசிக்காக 10th முடிச்சிருந்தா தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதோ எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க, இப்போ 11th 12th முடிச்சிங்கன்னா நீங்கள் டிகிரி படிக்கலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும். நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய எழுதலாம்ன்ற மாதிரி இருக்காங்க. ஏஜ்டு பர்சன்ஸும் நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்போ இந்த மார்ச் ஏப்ரல் எக்ஸாமுக்கு நம்ம கிட்ட 56 ஏஜ் 56ல் ஒருத்தர் 12th அக்கௌண்ட்ஸ் ஒரே ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு, அவர் படித்தார்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து வயசு வந்து படிப்புக்கு தடை கிடையாது, லிமிட் எதுவுமே கிடையாது. அதனால் உங்களுக்கு ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி பழைய வந்து முன்னாடி வந்து 11th முடிச்சிருக்கீங்க, நான் 12th இப்போ படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இங்கே எல்லாருமே படிக்கலாம். கவர்மெண்ட்லேயும் வந்து இத்தனை வாட்டி தான் எக்ஸாம் எழுதணும், யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு லிமிட் இருக்குது. ஆனால் 10th 11th 12th லிமிட் கிடையாது, நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம், லிமிட்ன்றது கிடையாது. அதனால் அதை பற்றி பயப்படாமல் நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து தைரியமாக அட்டென்ட் பண்ணுங்கள். அதுக்கான கோச்சிங்கும் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ டாக்குமெண்ட்ஸ் இல்லைனா அந்த டாக்குமெண்ட்ஸை எப்படி வாங்கணுன்றதையும் நம்ம சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ்ன்னு இருக்குது, டிஓ ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த உங்கள்கிட்ட மார்க் ஷீட் இல்லையோ டிசி இல்லையோ அவங்களே வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் மாவட்ட கல்வி அலுவலகம் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அது எங்கே போகணும் எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் கோச்சிங் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலைஸ்டு கோச்சிங்கும் கொடுக்குறோம், கஸ்டமைஸ்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க, ஒருத்தர் வந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஏஜ் இப்போ ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப நாள் வந்து டச் இல்லாமல் இருந்திருக்கும், இப்போ ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் எல்லாருக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களும் படிப்பாங்க. சில பேர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களும் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ன்றதுனால நீங்கள் எங்கே இருந்தாலும் இதை ஈஸியாக படிக்க முடியும். உங்களுக்கு மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்கும் இருக்கும், நிறைய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம 3 இயர்ஸாக இதை பண்ணிகிட்ருக்கோம், இப்போ புதுசாக பண்ணலை. ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நீங்கள் வந்து படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி எக்ஸாம் வந்து நடக்கும்போதும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதேமாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இல்லைனாலும் ஹெல்ப் பண்ணும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை டேரெக்டாக கால் பண்ணியும் கேளுங்க. காண்டாக்ட் நம்பர் கொடுத்தாச்சு. முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் இப்போ ஜனவரியில் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுலேயே நிறைய பேர் ஒரு 50 பேர் கிட்டத்தட்ட நான் அப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி எப்போ அப்ளை பண்ணணும்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுனால தான் இப்போ எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். அதனால் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ண மாட்டேங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கவர்மெண்ட் எல்லாமே கொடுக்குறாங்கன்னும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணாமல் அந்த டேட்டை வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது திருப்பியும் அதுக்காக. அதனால் இப்போ ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக போகிற உலகத்தில் சீக்கிரமாக வந்து நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எல்லா வீடியோஸும் நம்ம வரும். ப்ரைவேட் அண்ட் ரியல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம ஆல்ரெடி 3 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அதனால் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து எக்ஸாம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போதும் சொல்லுவோம், அதையும் சொல்லுவோம். மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.